காடுகளின் துப்புரவாளனாக திகழும் பிணந்தின்னி கழுகுகளின் எண்ணிக்கையை கணக்கெடுக்கும் பணி முதுமலையில் தொடங்கியது. இந்தியாவில் 9 வகையான வல்சர் எனப்படும் பிணந்தின்னி கழுகுகள் உள்ளன. அழிவின் பிடியில் உள்ள இந்த கழுகுகளில் 4 வகை தமிழகத்தில் முதுமலை மற்றும் சத்தியமங்கலம் வனப்பகுதிகளில் மட்டுமே காணப்படுகின்றன. குறிப்பாக வெண்முதுகு கழுகு, நீண்ட அலகு கழுகு, செந்தழை கழுகுகள் உள்ள நிலையில் முதுமலை மற்றும் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம், கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் புலிகள் காப்பகம், கேரள மாநிலம் வயநாடு சரணாலய பகுதிகளில் உள்ள கழுகுகளை கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கணக்கெடுப்பில் முதுமலையில் 28 குழுக்கள் என மொத்தம் 100 குழுக்கள் ஈடுபட்டுள்ளன. நீலகிரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது வனத்தை ஒட்டியுள்ள விடுதிகளில் இரவு நேரங்களில் பட்டாசு வெடிக்கவோ அதிக ஒலி எழுப்பும் ஒலிபெருக்கிகளோ பயன்படுத்தக்கூடாது என வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. வனவிலங்குகளை தொந்தரவு செய்யக்கூடாது என்றும் மீறுபவர்கள் மீது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வனச்சாலையில் இரவு 8 மணிக்கு மேல் புத்தாண்டு கொண்டாடக்கூடாது, இரவு 1 மணி வரை மட்டுமே விடுதிகளில் கொண்டாடலாம் என்றும் தெரிவித்துள்ளது. சாலையோரங்களில் மது பாட்டில்கள் வீசினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வனத்துறை எச்சரித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.